அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலையை விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என ஆதாரங்கள் உள்ளதாக கூறிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக செய்தியாளரை சந்தித்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் குற்றம் நடைபெற்ற பொழுது யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்பது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரிக்க நடத்த வேண்டும் என கோரி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்று தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் இருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளதால் அவரை வழக்கில் இருந்து விசாரிக்க வேண்டும் என கோரி சிறப்பு புலனாய்வு குழு மனு அளித்ததாகும். ஆனால் இந்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக அண்ணாமலை விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் அவர் யாரிடம் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறிய அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி அனைத்து ஆதாரங்களையும் பெற்று விசாரிக்க வேண்டும் என வாதிடப்பட்டார். இதனையடுத்து நாட்டில் பல பிரச்சனை உள்ள நிலையில் அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுபோல வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுமானால் தினமும் 100 வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும் வரும் என தெரிவித்த நீதிபதி இதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் இதுபோன்ற அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.